காசு இருந்தால் ஃபுல்லு, காசு இல்லைன்னா குவார்ட்ரு. ப்ரொடியூஸ் பண்ணலாமே, ஒரு 3-4 படம் எங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்ச படம் பார்த்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு. வாட்டர் கட்டிங் டெட் டூ டூ வெல், விக்ரம் வேதா டெட் வெரி வெல். பட் பேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபிலாசபி தான். ஹாலிவுட் போனாலும் உங்களுக்கு அதே பிரச்சனை தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட்னு எடுத்துகிட்டு போயிட்டு யூ ட்ரை டு மேட்ச் 2 ஹீரோஸ் ஆஃப் தட் சேம் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல, அது அங்கேயும் நடக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். வேதாள வந்து தலையில் ஏறி உட்காந்துற மாதிரி விக்ரம் வேதாள உங்கள் தலையில் ஏறி உட்காந்துச்சுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. இது என்னங்க ரேஸா, யார் நிறைய படம் பண்ணுறாங்க, யார் மேலே வராங்க, யார் கீழே போகிறாங்க, சென்சார்லேயும் கொஞ்சம் அடி வாங்கிடுவாங்க. ஸோ இது நீங்கள் வந்து என்னன்னு வேணாலும் கூப்பிடுங்க, எக்ஸ்னு கூப்பிடுங்க, ஏன்னு கூப்பிடுங்க, பட் தேர் மஸ்ட் பி சம்திங் விச் த 18+ people can go and enjoy without feeling guilty about it. எல்லாம் பேசுறதுல மார்வல் யூனிவர்ஸ், டிசி யூனிவர்ஸ், அது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட் அப்படின்லாம் ஃபீல் பண்ணா. ஹாய். அதாவது எஸ் இதை படமாக எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுற ஒரு ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் டேரக்டராக இருக்கும்போதும் ப்ரொடியூசராக இருக்கும்போதும் ஒரே கண்டிஷன் தான்? சுத்தமாக இல்லை. ஏன்னா டைரக்ட் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வரத்துக்கு முன்னாடி there will be ஒன்று ஐடியா, அதுலேருந்து கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்புறமா we have a process which we follow. ஸோ இந்த ஒரு சீன் பிரேக் டவுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, வேர் எவ்ரி சீன் இஸ் ஐடென்டிஃபைட். அந்த ஸ்டேஜ் வரதுக்கு டேக்ஸ் அஸ் அ லாங் டைம். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பிளாட் அண்ட் ஆல் இஸ் கம்ப்ளீட்லி ஃபிகர்ட் அவுட், எவ்ரி திங் இஸ் இன் பிளேஸ். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் நாங்கள் வந்து we are very bullish about only doing that. அதுக்கு வேண்டிய ஹீரோ யார், அதுக்கு வேண்டிய ப்ரொடியூசர் யார், அதுக்கு வேண்டிய காஸ்ட் யார், அதுக்கு வேண்டிய பட்ஜெட் என்ன அப்படின்னு வில் பி சிங்கிள் மைண்டட்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தேட் அண்ட் கோயிங். இப்போ இந்த ஸ்பேஸில் ஆஸ் அ கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்பேஸில் வி எக்ஸ்பெக்ட் டு see that in the ரைட்டர் டைரக்டர். ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது கன்விக்ஷனோட வரணும். அவங்க வந்துட்டு இந்த கதை தான் பண்ணணும், இது வந்து ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி கிடையாது. ஏதாவது ஒரு படம் பண்ணணும், ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு இல்லாமல் இதுதான் நான் பண்ணணும், தே ஷுட் ஹேவ் தட் கன்விக்ஷன். ஓகே, ஸோ அந்த இது பார்ப்போம். அண்ட் இப்போ ஹலிதாவும் வி நோ ஹர் as a filmmaker அண்ட் இந்த ஸ்கிரிப்டும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி இருக்கான்னு பார்க்கணும் ப்ரொடியூசர். ஸ்பெசிஃபிக்லி நாங்கள் ஸ்கிரிப்ட் விச் வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் இல்லை, வி ஆர் லுக்கிங் அட் இன்ட்ரெஸ்டிங் கான்டென்ட். நாங்கள் ஆப்வியஸ்லி வி ஆர் நாட் அட் தட் ஸ்டேஜ் வேர் நாங்கள் வந்து இந்த பெரிய பிரம்மாண்டமான படம் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு இருக்கிற ஸ்டேஜில் இல்லை. வி ஆர் கோயிங் பிஹைண்ட் இந்த மாதிரி படம் எனக்கு பார்க்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபில்ம்ஸ் பேஸ் பண்ணி தான் போகிறோம். ஸோ அதில் வந்து இந்த க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஜாப் பிகம்ஸ் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் as soon as உங்களுக்கு பட்ஜெட்ஸ் வந்து இவ்வளோ டைட்டாக இருக்குன்னா அதை எப்படி எஃபிஷியண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்டுக்குள்ளே யூ கேன் ஸ்ப்ரெட் இட் அவுட், ஆல் தோஸ் திங்கிங் மேட்டர்ஸ் கம் இன் டு பிளே. ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைட்டர் டைரக்டரோட க்ரியேட்டிவ் அவுட்புட்டுக்கு தான் வந்து எவ்ரி திங், ஆல் த இம்பார்ட்டன்ஸ் இஸ் கிவன் டு தட். மற்றதெல்லாம் இஸ் மேனேஜிங் டு மேக் ஷோர் தட் தட் ஹேப்பன்ஸ். அதுதான் முடிஞ்சிருச்சு. சில்கர்பட்டி ரிலீஸ்க்கு முன்னாடி ஷூட் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் சம்மரே வந்திருக்க வேண்டியது, இந்த கொரோனா இதெல்லாம் இல்லைன்னா லாஸ்ட் சம்மர் வந்திருக்க வேண்டியது. ஸோ இப்போ சிலுக்கர்பட்டி ரிலீஸ்க்கு அப்புறம் அந்த சக்ஸஸுக்கு அப்புறம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருந்ததா? இல்லை, ஆக்சுவலி அப்படி film was working before that, film is working after that. So அது ஒன்றும் அப்படி ஒன்றும் இல்லை. இல்லை, யூஸ்வலி ஒரு சக்ஸஸ் வந்ததுக்கப்புறம் அடுத்து அது கண்டிப்பாக வந்து ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து அது இம்பாக்ட் என்னன்னா அந்த ஒரு ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டோன் இருக்குது, லைக் ஹவு ஷி லுக்ஸ் அட் த வேர்ல்டு இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு ஜாய்ஃபுல் செலிப்ரேஷன் இருக்குது, அவள் வந்துட்டு மக்களை பார்த்து ரசிக்கிறது இருக்குது இல்லையா. ஸோ அதில் இன்னும் கொஞ்சம் அர்பன் டச் இருக்குது, இதில் ரூரல் இது இருக்குது. பட் அந்த ஒரு ஹார்ட் ஆஃப் த ஃபில்ம் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ அதனால் அது ஒன்றும் இன்ஃபேக்ட் நாங்கள் சிலுக்கர்பட்டியோட ஒவ்வொரு ஃபில்மும், அது 4 ஃபில்ம்ஸ், ஸோ அந்த ஒவ்வொரு ஃபில்மும் ஹலிதா முடிக்க எங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம். இது வந்து லிட்டில் பிஃபோர் எலியோட ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி she had wrapped up shoot on that on the last one. இந்த கனி அமுதா அந்த கதை, அந்த அலெக்சா அந்த கதை வந்து லாஸ்ட் she shot. அவளுக்கு மாதிரியும் எங்களுக்கும் அது வந்துட்டு தேட்டரில் அவ்வளோ ஒரு வரவேற்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். irrespective of what சிலுக்கர்பட்டி did or could have done, அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு வந்து ஹலிதா மேலே நம்பிக்கை இருக்குது. ஸோ அது வந்து we know she will deliver a great film, not a good film, a great film.
a film which we will personally like. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி தான் we have gone behind this project. அலிதா பத்தி பேசும்போது ஒரு பெருமைக்குரிய அசிஸ்டன்ட் மாதிரி இருக்கு அவங்க வந்து. கண்டிப்பா அது வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்துட்டு பயங்கர லைக் வந்துட்டு ஒரு நாள் கூட ஒரு மினிட் கூட எங்களை டிசப்பாயிண்ட் பண்ணதே கிடையாது. ஷி வில் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்டேஷனோட எக்ஸீட் பண்ணுற மாதிரி தான். ஸோ அதுக்கு என்ன வேணும், ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு வந்துட்டு அப்புறம் மோர் தென் வாட் இஸ் எக்ஸ்பெக்டடோட எக்ஸ்ட்ராவாக டெலிவர் பண்ணுறது. அண்ட் ஆக்சுவலாக வந்துட்டு திலீப் சுப்ராயன் வாஸ் ஆல்சோ ஆர் ஏடி. அப்போது வந்துட்டு ஸோ எல்லாம் பசங்க ஷார்ப்பாக வந்துச்சு. இப்போ ஆமாம், இப்போ ஒரு 3-4 பசங்க எங்களோட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் செம்ம ஷார்ப்பாக இருக்காங்க. இப்போ வந்து அவங்க கதை எழுதுங்கடா படம் பண்ணோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். என்னென்னா எங்களுக்கு வாட் இஸ் இம்பார்ட்டண்ட் இஸ் அந்த ரைட்டர் டைரக்டரோட வாய்ஸ். அவங்க வந்து என்ன கதை சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ நாங்கள் இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே அவங்களுக்குன்னு இப்போது தே ஒர்க் வித் அஸ், தே ஒர்க் வித் அதர் பீப்புள் ஆல்சோ. பட் இது வந்து அவங்களோட வாய்ஸ் நாட் அ ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. லைக் வந்துட்டு ஸோ நாங்கள் பண்ணுற படம் அது வேறு, எங்களுக்கு பிடிக்கும் அது வேறு. பட் நீங்கள் எப்படி படம் உலகத்தை பார்க்குறீங்கன்னு இருக்கு இல்லையா. அண்ட் அது இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒர்க் பண்ணுற ஏடிஸும் இன்னும் ஒரு ஃபியூ இயர்ஸ் கழிச்சு நம்ம அவங்க படத்தை பற்றி இப்படியே தான் பேச போகிறோம். ஸோ 2 குழந்தைகள் நடுவில் போதிய இடைவெளி மாதிரி 2 படத்துக்கு நடுவில் வந்து நிறையவே இடைவெளி கொடுக்குறீங்க நீங்கள். 7 இயர்ஸ் அண்ட் இப்போ ஒரு 4 இயர்ஸ். 4 ஆயிடுச்சா? 3.5. ஸோ என்னன்னா வா குவார்டர் கட்டிங் அப்புறம் பயங்கரமான ஒரு ட்ராமாவில் இருந்தீங்க நீங்கள். அதுலேருந்து ட்ராமாலாம் இல்லைங்க, நாங்கள் ட்ராமா இல்லை அப்படின்ற ஒரு ஸ்பை ஒருத்தங்க சொன்னாங்க உங்கள் கூட இருந்த ஸ்பை. நாங்கள் ட்ராமாவில் அந்த ஸ்பை அப்போ எங்களை பற்றி ஒழுங்காக புரிஞ்சிக்கல. ஸோ அதுலேருந்து வெளியில் வரதுக்கு டைம் ஆச்சு. ஸோ விக்ரம் வேதா வந்து அப்படியே ஒரு கான்ட்ராஸ்டாக வச்சுக்கலாமா, பெரிய சக்ஸஸ் அதுலேருந்து. இல்லை எங்களுக்கு அதில் அவ்வளோ ட்ராமாவும் இல்லை, இதில் அப்படி பயங்கர எதுவும் இல்லை. வி ஆர் பேலன்ஸ்டு எப்போவுமே. இல்லை எனக்கு என்னன்னா ஏன் இந்த டிலே ஏன் அப்படின்றதுனா அது எங்களோட ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோங்க. ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் விச் வி வாண்ட் டு ப்ரொடியூசஸ் வந்து இந்த இவ்வளோ கேப் நடுவில் வந்து நம்ம அட்லீஸ்ட் இந்த ப்ரொடியூஸ் பண்ணலாமே, ஒரு 3-4 படம் எங்களுக்கு பிடிச்ச படம் வந்து எப்படி ஸ்க்ரீனில் பார்க்கணும்னு நினச்ச படம் வரத்துக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னா எங்களோட ப்ராசஸ் வந்து இட்ஸ் வெரி ஸ்லோ. நாங்கள் இப்போ ஆக்சுவலி இந்த லாக்டவுனில் வந்து நாங்கள் ஒரு 2 ஸ்கிரிப்ட் வந்து முடிச்சு வச்சுருக்கோம். லைக் ரொம்ப நாளாக வச்சுட்டு அது யார்ட்டையும் பிச்செல்லாம் பண்ணல, நாங்களே ரிஜெக்ட் பண்ணி அப்படி இப்படி வச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் கதை எழுதணுன்னா இந்த மாதிரி தான் எங்கேயாவது போய் உள்ளே பூட்டி வச்சுட்டு உலகத்தில் என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் பேசிக்கலி ரொம்ப ப்ரெஷர்லாம் போட்டுக்கிறது இல்லை, அதுவா அப்படியே ட்ரிஃப்ட் பண்ணிட்டே ஃப்ளோட் பண்ணிட்டே போவோம். ஸோ இன்ஃபேக்ட் வி ஹாவ் 5 more films which we definitely want to make. அதுக்கு வந்து கதையோட லைக் ஒரு 2 ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக இருக்குது, மற்றது 3 வந்து இஸ் இன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் திஸ் திங். அதுக்கு மேலே எங்ககிட்ட என்ன கதை வரும்னே தெரியல. இது வரைக்கும் அந்த 5 படம் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு 10 இயர்ஸில் அந்த 5 படம் பண்ணணும். ஸோ 10 இயர்ஸ் வந்து எங்களுக்கு வந்து சீம்ஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்கே, 10 வருஷத்தில் 5 படமா, ஒரு 15 வருஷத்தில் 5 படம் பண்ணலாம், அந்த ரேஞ்சில் தான் யோசிக்கிறோம். சேர்ந்து சரியில்லைன்னு வச்சுக்கலாம். ஆனால் தியாகராஜன் குமாராஜாவும் வந்து அவங்க பேசியே ஒரு சோம்பேறிங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஸோ உங்களுடைய ஜோன் எல்லாமே இருக்கீங்க ஃபேர்லி லேட் பேக், ரொம்ப ஒன்றும் அப்படியே. ஆமாம், மோதி இதெல்லாம் அது இது என்னங்க ரேஸா, யார் நிறைய படம் பண்ணுறாங்க, யார் மேலே வராங்க, யார் கீழே போகிறாங்க. இல்லை இது வந்து என்னென்னா ஃபைனலாக எல்லா படத்துலையுமே வந்து the same amount of effort goes in, the same amount of passion goes into making the film. Sometimes it works, sometimes it doesn't work. நீங்கள் இதையும் பெருசாக இருக்கக்கூடாது, அதையும் பெருசாக இருக்கக்கூடாது. குவார்டர் கட்டிங் didn't do too well, விக்ரம் வேதா did very well. பட் பேஸ் லெவலில் பார்த்தீங்கன்னா 2த்துக்கும் ஒரே ஃபிலாசபி தான். இது வேறு மாதிரியாக சொல்லியிருக்கு, அது வேறு மாதிரியாக சொல்லியிருக்கு. ஸோ தோஸ் திங்ஸ் நாங்கள் வந்து each project is equal and more. ஆமாம், and we don't get majorly affected by all those things. இப்போ ஏதாவது ஒன்று ஓடிடுச்சுன்னா இப்போ பாருங்கள், ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4 பேர் சான்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ யாராவது ஆக்டர்கிட்டயோ ப்ரொடியூசர்கிட்டயோ டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டயோ பேசணுன்னா இட் இஸ் 1 degree of separation. முன்னாடி 6 degrees of separation இருந்திருக்கும். அவ்வளோதான். இட் டசன்ட் மேக் மச் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ் மாதிரி. So we can actually do that. எனக்கு வந்து பர்சனலாக வந்து யாராவது நல்ல படம் எடுத்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் படம் எடுக்கலன்னா அவங்க வந்து சாப்பாடு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வருமானம் வருமா வராங்க, அவங்க வீட்டில் ஃபேமிலி அது மாதிரிலாம் ஒரு கவலை இருக்கும். ஆக்சுவலாக அவங்க எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ உங்களுடைய இந்த கேப்பில் உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்னவா? நீங்கள்
இதுவாது பரவாயில்லைங்க. இப்போ வந்து ஒரு படம் ஓடி இருக்கு, ஸோ அடுத்தடுத்த படம் நடக்க போகிறது. ஸோ தேர்ஸ் ஆல்வேஸ் சம்திங் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். வி ஆர் டூயிங் சம் அதர் ஸ்டஃப் ஆல்சோ. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நடுவில் பிட்வீன் குவார்டர் கட்டிங் அண்ட் விக்ரம் வேதா வந்து எங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்லாம் ஒன்றுமே சொல்கிறதுக்குன்னு ஒன்றும் கிடையாது. நிஜமாலே இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், அது எங்கேயோ அது செட் ஆயிடுச்சு. அது இல்லைன்னா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் தான் தேவையில்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். ஆமாம். அண்ட் அது வந்துட்டு ஒரு மாதிரி அப்படி தான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. லைக் அப்போ ஏதாவது கரெக்டாக பேங்க் பேலன்ஸ் சீர போகும்போது ஒரு ஆட் வரும். அப்பா 3 மாதம் பிரச்சனை இல்லைப்பா. அங்கே என்னெல்லாம் பண்ணியிருக்கோங்க. இன்டீரியர் டிசைன் பண்ணியிருக்கோம், கார்பரேட்ஸ் ஆட்ஸு, அதெல்லாம் அதுவும் கண்டினியூஸாலாம் பண்ணிடலாம். அதுவா ஏதாவது யாராவது துரத்தி வந்து பிடிச்சி நீங்கள் தான் ஆட் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா சரி போ பண்ணுறோம் அப்படின்னு. See, the idea is, this was a conscious decision taken very long back. நாங்கள் ஃபிலிம்ஸில் என்டர் பண்ணலாம், ஃபிலிம் ஸ்கூல் போகலான்னு இது பண்ணும்போதே our first this thing was we'll reduce the amount of responsibility we have. ஸோ இருக்குது, பேரண்ட்ஸ் ஆர் தேர், we have to take care of parents, பட் அது மட்டும்தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இட்ஸ் நாட் லைக் நாங்கள் பயங்கர வசதியான ஃபேமிலியிலேருந்து வரோம், அதனால எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர் ஆஃப்லாம் கிடையாது. இது வரணும், அது ஏதாவது ஒரு சோர்ஸ் வரணும். பட் அதை பற்றி ரொம்ப வரி பண்ணலன்னா ஐ திங்க் அதுவாக ஏதாவது ஒன்று நடக்கும். சிம்பிள் லைக் வந்துட்டு ஸோ நோ லைக் பெருசாக ஒன்று ப்ராப்பர்ட்டி கோல்டெல்லாம் வாங்கி எதுலேயும் மாட்டிக்கிறதே இல்லை. நல்லா இருக்கும்போது நிறையா செலவு பண்ணணும், இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். காசு இருந்தால் ஃபுல்லு, காசு இல்லைன்னா குவார்ட்ரு. எப்பயுமே ஒரு படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் உடனே அதை கேஷின் பண்ணோம் தான் எல்லா தரப்புமே. அது வந்து தப்பு கிடையாது, ஏன்னா காற்றோட கொள்ளுன்ற மாதிரி தான். பட் ஒரு வகையில் வந்து நான் பார்க்குற வரைக்கும் வேதாள வந்து தலையில் ஏறி உட்காந்துற மாதிரி விக்ரம் வேதாவை உங்கள் தலையில் ஏறி உட்காந்துச்சுன்ற மாதிரி எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு தெலுங்கு வெர்ஷன் ஒன்று, ஹிந்தி வெர்ஷன் ஒன்று, ஹிந்தி வெர்ஷனை பற்றி அப்டேட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ண முடியலையோன்ற மாதிரி. ஹிந்தி இஸ் ஹேப்பனிங், அது இருக்குது. பட் தெர் இஸ் நோ கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் தட் அதை முடிச்சது தான் வேறு பண்ணணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. இது மோர் இட்ஸ் அ பர்சனல் டிசிஷன் ஒன்லி. எங்களுக்கு என்னென்னா ஒன் திங் இஸ் கிளியர், வி வாண்ட் டு ஃபினிஷ் விக்ரம் வேதா ஹிந்தி திஸ் இயர் and we'll move on to our next Tamil project. ஏன்னா ஒரு பெண்டிங்ல ஒன்னு இருக்குன்னா அது முடிச்சிட்டு we are not supposed to இப்போ அது சொல்ல முடியாது ஆஃபிஷியலா. பட் இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று போயிட்டு இருக்கு. ஸோ அது அந்த ரைட்டிங் எங்களுக்கு ஒரு 1.5 years போச்சு. அது வந்துட்டு அது ரொம்ப டைம் எடுத்து. அதோட அனௌன்ஸ்மெண்ட் வில் கம். இவங்க இந்த 3 வருஷம் என்ன பண்ணாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் ஒன்று இருக்கு, அதை பற்றி பேச முடியல, அவ்வளோதான். உங்களோட எனக்கு நிம்மதியாக இருக்கு ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து ப்ரொடக்ஷன் அப்படின்னு ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பேங்கோட நீங்கள் ஆரம்பிச்சலாம், ஏன்னா யூ ஹேவ் கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. பட் ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணதுக்கான காரணம் ஏதாவது இருக்கு? ஸ்டோரி வி ரியலி லைக் திஸ் அண்ட் ஹலிதா. ஸோ எங்களுக்கு வந்து ஆஸ் ப்ரொடியூசர்ஸ் வந்து என்னென்னா இப்போ வந்து we are not in that league where ஒரு பெரிய ஹீரோவை பிடிச்சி அவருக்கு ஒரு பெரிய அட்வான்ஸ் கொடுத்து நம்ம கமிட் பண்ணிவிட்டு ஒரு லார்ஜ் ஸ்கேலில் மவுண்ட் பண்ணணும்னு அந்த மாதிரி நாங்கள் பார்க்கல. ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் வில் பி வெரி கான்டென்ட் ட்ரிவன், பேஷன் ப்ராஜெக்ட்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த கான்டென்ட்டுக்கு இஃப் சம் ஆக்டர் இஸ் நீடட்னா வி வில் அப்ரோச் தட் பர்சன் மாதிரி. அண்ட் இந்த கதை வந்துட்டு அவங்க கோட்டை கட்டிங் ஒர்க் பண்ணும்போது சொன்னான். ஸோ அப்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிது. எங்களுக்கு ஒரு நாள் ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நாங்கள் அதை பண்ணுறோம் அப்படின்னு அது ஒரு சாஃப்டாக ஒன்று சொல்லி வச்சுருந்தோம். ஸோ அந்த டைம் வந்துச்சு, கரெக்டாக நடந்துச்சு. அப்ரோச் பண்ணது நீ உங்கள் சைட்லேருந்து நடந்ததா? அவள் வந்துட்டு கதை மீன்ஸ் ஷீல் டெல் அ ஸ்டோரி. ஸோ சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எப்பாவது ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதுதான் இது ஃபஸ்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் when this fell into place also, why not in Reliance order, when this association happened also, we reached out to Halitha and to Dilip saying இந்த மாதிரி ஒன்று இருக்குது, படம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா இந்த கதைகள்லாம் ரொம்ப வருஷமாக கேட்டு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது பண்ணணுன்ட்டு ஒரு ஸோ லைக் இது வந்து எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸாக பெருசாக லான்ச் பண்ணணும் அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் த ப்ராசஸ் ஆஃப் ஹலிதா மேக்கிங் த ஃபில்ம். ஸோ அதுதான். உங்கள் முதல் 2 ப்ராஜெக்ட்ஸ்லையுமே வந்து தியாகராஜன் குமாராஜா ஒரு பாட்டு இருந்தார். விக்ரம் வேதா உள்ளது தான் தெரியல, நான் வெளியில் சொல்லலை. ஸோ ஃபர்தராக அவரோட கொலாபரேஷன் ஏதாவது எதிர்பார்க்கலாமா? ஏன்னா இப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சிருக்கீங்க. இல்லை, அது குமார் இஸ் ஆன் ஹிஸ் ஓன் பாத். ஐ திங்க் ஹீஸ் காட் ஹிஸ் சிஸ்டம் ஃபிகர்ட் அவுட் மாதிரின்னு. ஸோ ஹீல் ஃபிகர் அவுட் ஹிஸ் ஸ்டார்ஸ். பட் நீங்கள் சென்ஸ் பண்ணிங்களா அவரோட இந்த ஒரு ரீச், அவரோட இந்த இது ஸ்டேட்டஸ்ங்கிறது நீங்கள் அப்போ சென்ஸ் பண்ணிங்களா? வாட்டர் ரெடி ஆக்சுவலி 2 கதையுமே எங்களுக்கு மச் பிஃபோர் இட் வாஸ் ப்ரெசென்டட் டு த வேர்ல்டு தெரியும். அது ஆமாம், இதுவும் ஆரண்ய காண்டமும் தெரியும், சூப்பர் டீலக்ஸும் அதெல்லாம் காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி நோ
சரி லைக் ஒரு மாதிரி ஓகே ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, ஒரு மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இருக்குது அண்ட் பொட்டென்ஷியல் தெரியும். ஸோ அது ஏன்னா இந்த கொலாபரேஷன்ஸ் பண்ணுறாங்க கிரியேட்டிவ் சைடில் வந்து கொலாபரேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. சி அது வந்து ஐ திங்க் தட் வில் ஸ்டில் ஹோல்ட். இப்போது எவ்ரி நீங்கள் டைரக்டர் விட்டுருங்க, நீங்கள் ரைட்டர்ஸாக மட்டுமா. அப்படி சொல்கிறேன். ஸோ நீங்கள் ரைட்டர்ஸாக இருக்கும்போது அந்த க்ரியேட்டிவ் கொலாபரேஷன் இஸ் அ வெரி கன்ஃபைன்ட் ஸ்பேஸ் ஆஸ் சச், டிபெண்டிங் ஆன் வாட் இட் இஸ். இல்லை இப்போ வந்து நீங்கள் ஒரு படத்துக்கு எழுதுறீங்கன்னா தட் யூஸ்வலி இஸ் லைக் 1 or 2 ரைட்டர்ஸ் அந்த இது தான். நாங்கள் இப்போ ஒரு ஷோக்கு எழுதுறோன்னா தேல் பி லைக் மேபி அ கப்புள் ஆஃப் மோர் ரைட்டர்ஸ் ஹூ ஹேவ் டு ஒர்க் மாதிரின்னு. பட் தோஸ் ரைட்டர்ஸ் வில் பி ஒர்க்கிங் அண்டர் த விஷன் ஆஃப் அ ஷோ கிரியேட்டர். அது மாதிரி ஸோ ஃபில்மில் வரும்போது தட் ரைட்டிங் எங்களுக்கு வந்து லைக் வி டோன்ட் செட் டு த டிஸ்கஷன் குரூப் அண்ட் ஆல் தட். இப்போ நாங்கள் 2 பேர் மட்டும் தான் எழுதுவோம். குமார் இஸ் ஆல்சோ லைக் தட், அவன் மட்டும் தான் எழுதுவான். லைக் எழுதுனதுக்கப்புறம் ஹீ வில் டெல் அஸ் த டிஸ்கஸ் கூட கிடையாது. அதுதான் இட் இஸ் we will pitch the story, you give me your feedback. இது உட்காந்துட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அது லைக் இந்த சீன் பை சீன் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரிலாம் கிடையாது. இட் வில் பி லைக் இது ஒர்க் ஆகுது, இது ஒர்க் ஆகல, இது இங்கே கனெக்ட் ஆகல, அந்த மாதிரி வந்து இட் வில் பி ஒரே வேவ்லென்த் இருக்கணும்ன்ற ஒரு நெசசிட்டி இருக்கா? see sometimes you actually want to pitch it to somebody who is on a different wavelength. ஏன்னா அப்போதான் வந்து வெரைட்டி ஆஃப் ஃபீட்பேக். இல்லைன்னா எல்லாமே ஒரே வேவ்லெங்க்ல இருக்கிறவங்க கிட்ட ஃபீட்பேக் கேட்டானா எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இன்ஃபேக்ட் இப்போது நாங்கள் பிச் பண்ணும்போதும் இல்லை வை வி வாண்ட் டு பிச் டு சம்படி லைக் சசி கிட்ட வந்து நாங்கள் எல்லா ஸ்கிரிப்டையும் வந்து வெதர் ஹீஸ் ப்ரொடியூசிங் இட் ஆர் வி ஆர் கோயிங் வித் சம்படி எல்ஸ் ஆர் வாட் ஒரு இயர் டு and Sashiyum whatever film before he commits to producing it he'll get our feedback on those scripts marine. இது வந்து என்னன்னா see we and Sashi have kind of the same wavelength but there's a difference in the kind of stories which we like and the kind of stories which he likes and stuff like that. அந்த அதை யூஸ் பண்ணிக்கணும். பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் சென்சிபிலிட்டிஸ்க்கு வந்து எப்படி அந்த கதை செட் ஆகுதுன்னு கொஞ்சம் ரொம்பவும் இல்லை ஒரு 100 பேர்கிட்டலாம் கதை சொல்லிட்டு இருக்க முடியும். ஒரு 5 பேர்கிட்ட தான் சொல்ல முடியும். அது தென் whom you have to tell it to, your actors, your technicians and all that. அந்த 5 பேரை வந்து கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு சரி இவர்கிட்ட இந்த ஒப்பீனியன் வரும், இதை வந்து நம்ம இதை எடுத்துக்கலாம் பட் இதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி தான் யோசிப்பார். இவங்ககிட்டேருந்து இதை எடுத்துக்கலாம் அதை டிஸ்மிஸ் பண்ணிடலாம் ஏன்னா அவங்க வந்து இப்படி தான் யோசிப்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டுட்டு நம்ம ஸ்டைலில் ஒன்று அவ்வளோதான். அது ஃபைனலாக சரி இது வந்து ரொம்ப டிசாஸ்டர் இல்லை, இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம படமாக எடுக்கும்போது ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்ப்பா, அப்படி தான் எல்லாரும் கதையை பிச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டுவெல் படம் ரொம்ப பிடிக்குமா? ஸோ இட் இஸ் அப்போசிங் ஐடியாஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு என்னன்னா அப்போ யூ ஹாவ் சம்திங் டு பிளே வித். இப்போ ஒரு 2 ஆப்போசிங் வியூஸ் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் சம்திங் டு பிளே வித். இல்லைன்னா இப்போ ஒரே ஒருத்தர் சைடியே கதை போச்சுன்னா அதில் கான்ஃப்ளிக்ட் எடுத்துகிட்டு வர்றது அதர்வைஸ் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் கான்ஃப்ளிக்ட் ஆர் வேறு ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட் வரணும். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் டு பிட் பீப்புள். Actually couple of stories which we are writing right now also has ஒரு duality. See இதில் வந்து clear-ஆ there is a Vikram, there is a Veda மாதிரின்னு, but the duality comes in different ways. ஓரம் போல வந்து the main duality was between Chandru character and Bigil character அந்த இதோட. ஸோ அதுதான் அதில் வந்து the main conflict portion is on that relationship மாதிரி. குவார்டர் கட்டிங்கில் யூ ஹேட் சிவா ப்ளே பண்ண கேரக்டர், சரண் ப்ளே பண்ண கேரக்டரில் தான் வந்து வி ஆர் பிளேயிங் ஆஃப். அதே மாதிரி எல்லாத்துலேயும் வந்து தே வில் பி இந்த ப்ரொட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்டை வித்தின் த ஸ்டோரி வீட் லைக் டு கீப் ஷிஃப்டிங். லைக் ஒரு பாயிண்ட்டில் வந்து திஸ் கை வில் பி ப்ரொட்டாகனிஸ்ட், தட் கை வில் பி ஆன்டகனிஸ்ட். ஒரு பாயிண்ட்டில் அவர் ப்ரொட்டாகனிஸ்ட் ஆகிடுவார், இவர் ஆன்டகனிஸ்ட் ஆகிடுவார். ஸோ அது 2 பேர் இருக்கிறதுல யூ ஹேவ் தட் திங் டு பிளே. இல்லைனா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இவர் ஹீரோ இவர் வில்லன் ஆகிடும்ல, அந்த ஸ்பேஸ் தான் வி டோன்ட் யூஸ். நம்ம இந்த லேண்ட்ஸ்கேப்பில் வந்து மல்டி ஸ்டாரர்ஸ்ன்னு போகும்போது ரொம்ப ஆப்ஷன்ஸ் கம்மி. ஏன்னா அது முதல்ல ஒத்துக்கு நடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அவங்களுக்கு வந்து தாட் ப்ராசஸில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இல்லையா, நம்ம இது எவ்வளோ தூரம் யோசிக்க முடியும், இவ்வளோ தூரம் பண்ணலான்ற மாதிரி இருக்குது இல்லையா. அதனால தான் அதெல்லாம் மவுண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். விக்ரம் வேதா மவுண்ட் பண்ணுறதுக்கு அதனால டைம் ஆகும். டபுள் ஹீரோ அது ஆக்சுவலி சொன்னாங்க நிறைய பேர் ப்ராக்டிக்கலாக வெல் விஷர்ஸ் தான் 2 எல்லாம் வந்துட்டு வச்சுட்டு பண்ணது கஷ்டம். ஸோ பட் அது நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த கதை பண்ணுறோன்ட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு கதை எழுதி முடிச்சு there was a couple of years where we were trying to figure out how to mount it. So then it falls into place. Eventually it will fall into place. But நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். பட் தட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட் only to தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. நீங்கள் ஹாலிவுட் போனாலும் உங்களுக்கு அதே பிரச்சனை தான். நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு டூவல் ஹீரோ சப்ஜெக்ட்னு எடுத்துகிட்டு போயிட்டு யூ ட்ரை டு மேட்ச் 2 ஹீரோஸ் ஆஃப் தட் சேம் மார்க்கெட் வேல்யூன்னு சொல்லுவாங்கல்ல,
அது அங்கேயும் நடக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். ஸோ இட் இஸ் தேர் த்ரூ அவுட் த வேர்ல்டு. நோ கம்ப்ளைண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங்னா அப்புறம் அதுக்கு என்னென்ன பிரச்சனை வந்தோ அதை ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். இது எழுதும் போதே தெரியலையா, அது தெரிஞ்சுது, ஆனாலும் எழுதிட்டோம், இப்போ பண்ணி தான் ஆகணும். ஸோ வெப் சீரிஸ் ஆனால் நீங்கள் எழுதிருக்கீங்க, டைரக்ட் பண்ணல, ஏன்? Actually, we are not supposed to talk about it too much. எங்களுக்கு வந்து we want to set up that system in place. The showrunner. Where there's a showrunner, there's a show creator, and you have people coming in and directing the episodes. Mariana, ஒரு system which long run that will only be sustainable. Because நாங்கள் இனிஷியலியே வந்து நாங்கள் if we start looking at நம்மளே எழுதி நம்மளே டைரக்ட் பண்ணி நம்மளே ஷோ ரன் பண்ணுறது எல்லாமே நம்மளே பண்ணணும்னா then the time commitment becomes too big. ஸோ அது கொஞ்சம் வித்தின் திஸ் ஸ்பேஸ் அதை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி இது பண்ணுறது. அண்ட் எங்களுக்கு அந்த ஃபார்மேட்டும் ரொம்ப பிடிக்கும். லைக் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்லன்னா உங்களுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு அந்த மெயின் லீடு, ஆன்டகனிஸ்ட்டு, ஃபீமேல் லீட், இதெல்லாம் இதுக்கு தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண டைம் இல்லை. இந்த லாங் ஃபார்மில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 6 ப்ரொட்டாகனிஸ்ட் 8 ப்ரொட்டாகனிஸ்ட் வச்சாலும் யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்ப்ளோர் த டெப்த் ஆஃப் ஈச் கேரக்டர். ஸோ லாங் ஃபார்ம் ஸ்டோரி டெல்லிங் இஸ் an area which we are very interested in going. அண்ட் ரைட்டிங் வந்துட்டு அதுக்கு இதை விட இன்னும் கஷ்டமாக இருக்கணும். இப்போ தான் கண்டுபிடிச்சோம். அது ரொம்ப ரொம்ப எழுத ஆரம்பிச்சதுக்கப்புறம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? பெண்ட் எடுத்துருச்சு. அதுவும் முன்னாடி இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஸோ அது பட் ஆனால் அது வந்து நீங்கள் ஃபீச்சர் ஃபிலிம்காக வச்சுருந்தீங்களா அப்படி ஏதாவது? நாட் எக்ஸாக்ட்லி. சி ஆக்சுவலி நாங்கள் we started off with an idea of doing it as a feature film. அது வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் முடியறதுக்குள்ளேயே வந்து there was just too many things in that. At this point of time, internationally, all the big platforms had come there, they had not come here. அப்போ அதை எடுத்து வச்சுட்டு அவங்கெல்லாம் வருவாங்க இந்தியாவுக்கு, எப்போ அது அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்க. பட் அப்போவே நினச்சே எடுத்து வச்சு இது எல்லாம் வருவாங்க, வரும்போது இது பண்ணலாம். அது இதுதான் இது வந்துட்டு அது அந்ததுக்கு ஒரு டைம் வரும், ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னா முடியும். அதே மாதிரி இப்போ அவங்கெல்லாம் வந்துட்டாங்க, சரி நம்ம பண்ணலாம். அண்ட் ஆல்சோ எவ்ரி திங் ஃபால்ஸ் இன் டு பிளேஸ். இட் லைக் அது வந்து when somebody approached us and when we took the script to them, it was in a space where we could do this. ஒரு ஸ்கிரிப்டுக்குன்னு அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு we believe-ங்க. அது வந்து அது பாட்டுக்கு க்ரியேட் ஆகும், அது நம்ம வழியாக வரும். பட் அதுக்கு ஒரு லைஃப் இருக்குது. அது எப்போ வரணும்னு யோசிக்குதோ அப்போ தான் வரும். அது நாங்கள் ஃபோர்ஸ்லாம் பண்ணி பார்த்துருக்கோம், நடக்க மாட்டேங்குது. அது கதை எழுதும் போதோ அது எவ்வளோ போட்டு தேய்ச்சாலும் அது வந்து முடியாதுன்னு நிற்கும். அப்புறம் ஒரு பாயிண்டில் சரி நான் வரேன் அப்படின்னு வரும். அப்போ தான் ஸோ இப்போ வந்து இது வந்து ஓடிடிக்கான படம், இது வந்து தேட்டருக்கான படம்ன்ற ஒரு கிளாசிஃபிகேஷன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு. மீன் ஆடியன்ஸ் மத்தியில் உங்களுக்குள்ள அது மாதிரி ஏதாவது கிளாசிஃபிகேஷன்? See, there is one this thing like இப்போது பிரம்மாண்டமான படங்களில் அது வந்து தியேட்டரில் போய் பார்க்குறதுல வந்து there is one joy, ஒரு கம்யூனிட்டி வியூவிங்னு. பட் நீங்கள் இப்போ எல்லை மாதிரி படம் எடுத்தீங்கனாலும் இல்லை, இட் இஸ் ஆக்சுவலி லைக் தியேட்டரில் வந்து we think it will work really well because கும்பலா உட்காந்து சிரிக்கிறாங்கல்ல. ஸோ தட் இஸ் ஆல்சோ கம்யூனிட்டி வியூவிங். ஒரு இன்ஃபெக்ஷியஸாக இருக்கும். அப்படி ஒரு ஜாய் வந்து இன்ஃபெக்ஷியஸ். லைக் ரைட் நோ nobody knows what is theatrical content, what is OTT content, what works here, what works thereன்னு நம்மளுக்கு டேட்டா இல்லை, இன்னும் அவ்வளோ ஒன்றும் வரல. மேபி ஒரு 2-3 இயர்ஸில் வந்து நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மல்டிப்ளெக்ஸ் படம், பி சென்டர் படம், சி சென்டர் படம்லாம் வரது வந்து அது வந்து ஒரு 30 வருஷம் படம் ரிலீஸ் பண்ண டிஸ்ட்ரிபியூட்டர்ஸால் அவங்களால அது கேஜ் பண்ணிட்டு இது ஏ சென்டர் படம்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்மளுக்கு இந்த டிஸ்டிங்ஷனில் வந்து இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, அது இன்னும் போக போக தான் வரும். அண்ட் nothing says like this can't work here and that can't work on this மாதிரி. அது கிராமர் எதுவும் கிடையாது, அது இப்போ தெரியாது, அது போக போக ஆனால் வரும். அது எஸ்பெஷலி the OTT platforms, amount of data which they generate, ஒவ்வொருத்தரும் எங்கே பாஸ் பண்ணுறான், எங்கே போய் தண்ணி குடிக்கிறான், அது வரைக்கும் அவங்களுக்கு டேட்டா இருக்குல்ல. இன்னொன்று என்னென்னா இப்போ வந்துட்டு நீங்கள் இப்போ ஓடிடி வந்துட்டு இப்போ யூஎஸில் யூரோப்லாம் ரொம்ப வருஷமாக இருக்கு இல்லையா. ஸோ யூஎஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தேட்டருக்கு வந்துட்டு பெரிய ஸ்பெக்டக்கிள்ஸ் தான் வருது. லைக் இப்போ சூப்பர்மேன் அந்த மாதிரி லார்ஜ் ஃபிலிம்ஸ் தான் வருது. மிச்ச ஃபிலிம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் டு ஓடிடி வந்துடுது. ஸோ பட் ஆனால் இப்போ நம்ம ஊரில் அது நடக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஏன்னா இப்போ அங்கே வந்துட்டு கம்யூனிட்டி வியூவிங் கல்ச்சர் கிடையாது. இப்போ அவங்க எல்லாரும் நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு அது ஒரு திருவிழா மாதிரி, ஃப்ரைடே அது ஃபர்ஸ்ட் ஷோனா ஒரு திருவிழா மாதிரி. ஸோ அந்த கல்ச்சர் நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, which is a huge strength. லைக் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ஸ்லேயே இல்லை, there have been a few exceptions to the rule. Crazy Rich Asians ஒரு படம் வந்தது, அது தியேட்டருக்குள்ள சூப்பராக கலெக்ட் பண்ணிச்சு.
அது வந்து ஃபார் எவ்ரி ஸ்டூடியோ ஹெட் அது வந்து இட் வுட் ஹவ் பீன் த டிபிக்கல் ஸ்ட்ரெயிட் ஓடிடி ஃபிலிம் அண்ட் இட் வில் டூ வெரி வெல் இன் அன் ஓடிடி ஸ்பேஸ் அப்படி தான் நினச்சிப்பாங்க. இட் டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல் தியேட்ரிக்கலி. அதே மாதிரி சர்ச்சிங்னு ஒரு படம் வந்தது விச் ஆல்சோ டிட் வெல். ஸோ அந்த மாதிரி லைக் இந்த டார்க் த்ரில்லர்ஸ் வந்து இனிமேல் பிக் ஸ்க்ரீனில் வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. பட் தெர் ஹவ் பீன் பஞ்ச் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஹவ் ஒர்க். ஸோ திங் இஸ் இட்ஸ் ஸோ இன்டிட்டர்மினேட் தட் நம்ம வந்து இப்போதைக்கு நம்ம எதுவும் கமிட் பண்ணக்கூடாது இதுதான் இங்கே ஒர்க் ஆகும் அதுதான் அங்கே ஒர்க் ஆகும்னு. பட் தி பிக் ஸ்பெக்டக்கிள் ஃபில்ம்ஸ் ஆஸ் ஆஃப் நவ் தியேட்ரிக்கல் இஸ் லைக் அ குட் ஸ்பேஸ். ஓகே, பட் ஒரு பாயிண்ட்ல வந்து இந்த கண்டென்ட் எக்ஸாப்ஷன் ஒன்று சொல்றாங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்ன பண்ணுறது இதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்ற மாதிரிலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்மது வந்து ஆல்ரெடி ஒரு டெவலப்பான ஸ்டேஜில் அது இந்தியாவுக்கு வரும்போது இங்கே ஸ்டார்டிங்லேயே அந்த எக்ஸாப்ஷன் வந்துருன்ற மாதிரி இல்லை அவங்க ரொம்ப ஒரு குட்டி பர்சன்டேஜ் ஆக்சுவலி இன்னுமே பெனிட்ரேஷன் கம்மி தான். அந்த பெனிட்ரேஷனில் அவர் டயர்டாக இருக்கிறவர் வந்துட்டு அவர் ரொம்ப ரொம்ப மைக்ரோ. இல்லை இப்போ நாங்கள் முந்தானியத்துக்கு வி வர் ட்ரைங் டு வாட்ச் சம்திங் ஆன் பத்தில் எங்களுக்கு வந்து இது பார்த்தாச்சு இது பார்க்க விருப்பம் இல்லை, இது வந்து ரொம்ப பழசு, இதுக்கு மேலே வந்து இந்த சீரீஸை வந்து ஆரம்பிச்சு அதோட 8 சீசன்லாம் பார்க்க முடியாது. ஸோ அப்படி பார்த்தாலே எங்களுக்கு ஒன்றுமே இருக்குல்ல பார்க்க கான்டென்ட் பத்தில். அப்புறமா உட்காந்து உங்களோட யூடியூப் வீடியோஸ் இதெல்லாம் தான் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ரிவ்யூஸ் இதெல்லாம் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கான்டென்ட் எக்ஸாஷன் ஆகிறதுக்கு தேர் இஸ் அ லாட் ஆஃப் கான்டென்ட். பட் நம்மளுக்கு பிடிச்ச கான்டென்ட்னு யூ ஸ்டார்ட் ஸ்விங்கிங் லைக் தி பெண்டலும். டெலிவிஷன் வரும்போது இப்போ நிறைய சேனல்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சுல்ல, அப்பவும் அப்படி தான் சொன்னோம். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த சேனல்லையும் மாற்றிட்டே இருக்கலாம், பட் எது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வர மாட்டேங்குது. ஸோ ஆக்சுவலி இங்கேயும் அந்த இப்போ ரைட் நோ வி ஆர் நாட் ஈவன் க்ளோஸ் டு தட் ஸ்டேஜ் ஆஃப் இந்தியன் கான்டென்ட் எக்ஸாஷன் வர அளவுக்கு வேர் அட்லீஸ்ட் அ குட் 10 years away ஐ திங்க். இப்போ தான் வந்து இப்போது இந்த ஸ்மாலர் ஒன்ஸ் லைக் சோனி லிவ், ZEE5 and all these guys are pumping out a lot of MX இதெல்லாம் they're pumping out a lot of content பட் அதுவே பத்தலையே, that's not enough. ஓகே, இப்போ லாஸ்ட் 2 questions. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்னு வச்சுக்கோங்க. ஓரம்போவுக்கும் டெல்லி பெல்லிக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குது. நான் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்களா, உங்களுக்கு தோணுச்சா இந்த மாதிரி? எங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சது ஆக்சுவலி. அந்த படம் ஐ திங்க் அந்த டார்க் காமெடி ஸ்பேஸ் இல்லை அந்த ஒரு வைரம் மேட்டரும் வந்து அதில் அண்டர் கிரவுண்ட் ஓடிட்டு இருக்கும், ஒரு கூட்டம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ தீஸ் ஆர் காமன் ஐடியாஸ். இப்போ வந்து ஒரு பொருளை வச்சு அந்த பொருளோட தேடலை வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு த்ரெட்டாக வைக்கிறது இது வந்து இப்போ இல்லை, இட் ஹஸ் பீன் ஹேப்பனிங் ஃப்ரம் பிங்க் பேந்தர் டைம்ஸ். பிங்க் பேந்தரில் வந்து ஆக்சுவலி அந்த பிங்க் பேந்தர் இஸ் அ டைமண்ட், அதுதான் வந்து உங்களுக்கு அந்த ஆப்ஜெக்ட் அரவுண்ட் விச் த ஃபில்ம் ரிவால்வ்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஐடியாஸ் ஃபார் காமெடிஸ் வந்து ஹஸ் எக்ஸிஸ்டட் ஃபார் அ வெரி லாங் டைம் அண்ட் பிஃபோர் சினிமா லிட்ரேச்சர் ஆல்சோ இட் இஸ் தேர். ஸோ அது வந்து ஐ ஒன்ட் டேக் இட் ஆஸ் அ காமனாலிட்டி. Tone wise we are working on the same genre. No, dark comedy is a genre. And very urban films also. Urban கொஞ்சம் கிராஸ்னஸ் இருக்கிற காமெடி ஃப்ளேவர் தான் வந்து எங்களுக்கு ஒரம்போவாக இருக்கட்டும், குவார்டர் கட்டிங்காக இருக்கும். ஒரம்போல நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு லிமிட் பண்ண மாதிரி தான் இருந்தது. டெல்லியில் அவங்க லைக் ஃபுல் ப்ளோன் அவுட் அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. கொஞ்சம் சென்சார்லேயும் கொஞ்சம் அடி வாங்கினோம் நாங்கள். ஸோ அது பட் ஓகே, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு நாங்கள் நிறையவே எஸ்கேப் ஆகிட்டோம். அது நிறைய அவங்களுக்கு புரியல, இது வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், 4 மீனிங், ஒரே மீனிங் தான், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சொன்னார். ஸோ அதில் நாங்கள் வீவர் சரி இவங்க வந்து நம்மளை பேன் பண்ணிடுவாங்கன்னு நினச்சோம். வி டிட் ஒன் ஷார்ட் ஃபில்ம் ஆஃப் ஓரம்போ பிஃபோர் வி பிச் திஸ் ஃபில்ம். நாங்கள் அப்போ தான் யூஎஸ்லேருந்து வந்திருந்தோம். ஸோ நோபடி வில் ரெக்கக்னைசஸ் அஸ் டைரக்டர்ஸ்னு. ஸோ அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபில்ம் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வி ஹேட் அ ஃபியூ ஆக்டர்ஸ். அப்போது ஃப்ரீ ரெயின் அந்த ஷார்ட் ஃபில்மில் பார்க்கணும். அது அப்லோட்லாம் பண்ணால் வந்து ஐ திங்க் வந்து யாராவது சுட்டுட்டு போயிடுவாங்க. ஜாலியாக இருந்துச்சு, ஒரு ஜாலி ப்ராஜெக்ட். நாங்களே ஷூட் பண்ணி நாங்களே எடிட் பண்ணி ஜான் விஜய் அதுலேயும் நடிச்சிருப்பாரு. ஸோ அதில் வந்து நம்ம ஷார்ட் ஃபிலிம் இதுதான் கான்டென்ட்னா அது ஆக்டர்ஸ் வெயிட் பெசர் சம்திங் ஓவர் தேர். இருங்க நான் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணலாம்டா, வார்த்தையில் அட்லீஸ்ட் ஒரு சென்டென்ஸ் வந்து 4 போட்டு ஃபார்ம் பண்ணாதீங்க, 1 இருந்தால் போதும், அது மாதிரிலாம் இருந்தது. தென் see like ultimately I think there needs to be some kind of certification process rather than a censorship process. ஏன்னா we also realize we don't want to லைக் ஆடியன்ஸை ஏமாற்றி நீங்கள் பசங்களோடலாம் வந்துட்டு ஃபுல் வயலன்ஸ் வச்சு ஒரு படத்தை வந்து we don't want to show it to the audience. But adults no, then you have to make your choice. அப்போ வந்து அடல்ட் சொல்லி படம் வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. ஃபேமிலியோட அதான்
இல்லை அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கிளியராக இருந்ததுன்னா இது நீங்கள் வந்து என்னன்னு வேணாலும் கூப்பிடுங்க, எக்ஸ்னு கூப்பிடுங்க, ஏன்னு கூப்பிடுங்க, பட் தேர் மஸ்ட் பி சம்திங் விச் த 18+ people can go and enjoy without feeling guilty about it. இது வந்து we are not saying put porn on screen. No, this is other things which are certified as A, like lot of violence இருக்கிறது or lot of language இருக்கிறது. The language might be used as like இதுதான்ப்பா அவங்க வாழ்க்கை, இப்படி தான்ப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதுக்கு வந்து நம்மளுக்கு ஸ்கோப் பிகாஸ் ஆஃப் ஆர் ஏதோ ஒரு நடுவில் வந்து தேவர் லுக்கிங் அட் ரீவாம்பிங் த சென்சர்ஷிப் ப்ராசஸில் அது அப்படியே நின்று போச்சு. அதனால அவங்க அந்த ஷாம் பெனிகல் தேவர் லுக்கிங் அட் டூயிங் தட் சர்டிஃபிகேஷன் திங் அது அப்படியே நோ இட்ஸ் பிகமிங் வர்ஸ். வாட் யூ டு ஆரண்யகாண்டம்ல வந்து ஓரம்போவுடைய ஒரு சின்ன இது ரீகால் ஆமா ஆமா அவர் வந்து ஒரு ஹோமாஜ் மாதிரி உங்களுக்கு பண்ணதா இல்ல வந்து நீங்க பேசிட்டீங்களா? ஹோமாஜ்லாம் இல்ல, ஹோமாஜ்லாம் இல்ல, அது ஜாலியா ஏய் இங்க சூப்பர். ஆக்சுவலி அது வந்து அது ஸ்கிரிப்ட்ல வந்து அந்த பிட் அந்த ஆட்டோ வந்து இடிச்சிட்டு போகும் அந்த பிட் இருந்தது. ஸோ அந்த ஷூட்டுக்கு ஒரு 2 days முன்னாடி ஃபோன் பண்ணிட்டு அதோட டிசைன் வேணும், அதோட டிசைன் வேணும். சரி இருக்கு அது ஸ்டிக்கரே இருக்கு அப்படின்னு. ஸோ இட் வாஸ் ஒரு எங்களுக்குள்ள ஒரு ஒரே யூனிவர்ஸ்ல நடக்கிற கதை தான். ஓரம்போ யூனிவர்ஸ்ல தான் ஆரண்யகாண்டம் கதையும் நடக்குது அவ்வளோ இல்ல. ஆக்சுவலி அப்படி இல்ல, அது அவனுக்கு வந்து குமார் ஹேஸ் அ கிளியர் யூனிவர்ஸ் பிட்வீன் ஆரண்யகாண்டம் அண்ட் சூப்பர் டீலக்ஸ். எங்களுக்கு பிட்வீன் ஓரம்போ அண்ட் குவார்டர் கட்டிங் வி ஹாவ் தட் ஒன் திங் ஹேப்பனிங். Chandru from Oropo comes in இது and நீங்கள் Son of Gun character and Prince oda character is actually just differentiated by time. Okay. Son of Gun grows up to become Prince. Okay. And Prince oda appa is that king character mari. Okay. So we had built that as one separate thing. Okay. So these things of இது ஒரு எல்லாம் பேசுறதுல மார்வல் யூனிவர்ஸ் டிசி யூனிவர்ஸ் அது ரெண்டு இன்டர்செக்ட் பண்ற பாயிண்ட் அப்படிலாம் ஃபீல் பண்ணா அவ்வளோலாம் கிடையாது. And going further, like we are looking at doing that specifically with one subject which we have, which I guess will be அந்த ஒரு 15 yearsனு சொன்னேன்ல, அந்த 15th yearல பண்ண வேண்டியது லாஸ்ட் ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே யூனிவர்ஸை ஒரு டயத்தில் வந்து வேறு மீடியமில். ஸோ there will be a film, there will be a series, there will be a comic book which will all come out around the same time, which will create that whole universe space. அது ஒரு பெரிய ஒரு பிளான் ஒன்று இருக்கு. அதுதான் வந்து the big thing which you are looking for. Okay. Final question. ஓரம்போ அன்கட் வெர்ஷன் எங்க கிடைக்கும்? வெரி குட் கொஸ்டின். தியேட்ரிக்கல் வெர்ஷனே எனக்கு கிடைக்கல எங்கேயுமே. ஆமாம், ஏன்னா கலைஞர் சன்ல இருக்கிற சன் நெக்ஸ்ட்ல இருக்கிற வெர்ஷன் இஸ் த ஒன் விச் வாஸ் சர்டிஃபைட் ஃபார் திஸ். நம்ம கிட்ட இருக்கிற வெர்ஷன் இஸ் ஆல்சோ அண்ட் ஆக்சுவலி ஆமா அப்போ நம்ம கிட்ட நல்ல நீங்க ஒரு ஓடிடி வந்து சரிங்க. நான் பார்த்தேன். எங்களுக்கு வந்து டிவியில் பார்க்கும்போதே யூபியூ ஃப்ரெண்ட்ஷிப் லைனை கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ட்ரெய்லர்ல விட்டாங்க, அது படத்துல பண்ணிட்டாங்க. But we'll try to get you over. Yes. Thank you. Thank you for really. Thank you so much. சீக்கிரமா பார்க்கறதுக்கு. Thank you so much. Thanks for having us.